சித்தார்த்தன் அவர்கள் தமிழ் துறையில் கடந்த 22 வருடங்களாக பணியாற்றுகிறார்கள். நல்லாசிரியர், மொழி சார்ந்த பல ஆய்வுக் கட்டுரைகளை இவங்க எழுதியிருக்காங்க. சிறந்த மேடை பேச்சாளர், கவிதாயினி, பட்டிமன்ற நடுவர், பல தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் இவரது நிகழ்வுகள் இன்னைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. மாநில அளவில் மாணவர்களை பேச்சு போட்டிகளுக்காக, கட்டுரை போட்டிகளுக்காக, இசை மற்றும் வில்லுப்பாட்டு போட்டிகளுக்காக இவங்க தயார்படுத்தி அவங்களை வெற்றி பெற வச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு சிறந்த ஆசிரியர். விஜயந்த தமிழ் வளர் மன்றத்தின் நிறுவனர் இவங்க. கலை இலக்கிய குழுவில் முக்கிய பங்கு வகிப்பவர். தேன் துளிகள் என்னும் கவிதை நூலையும் வெளியிட்டிருக்காங்க. பேராசிரியர் கவிஞர் மணிமேகலை சித்தார்த்தன் அம்மா அவர்களை வந்து வாழ்த்துரை வழங்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். வாங்கம்மா. செந்தமிழே, உயிரே, நருந்தேனே. இளமரன் தொடங்கிடலாமா? நன்றி நன்றி நன்றி. செந்தமிழே, உயிரே, நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே. தாயே தமிழை, உன்னை தலைதாழ்த்தி வணங்குகின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிற்கும் உரிய இந்த நிகழ்வினுடைய அமைப்பாளர் பெருமக்களே, என் மை டியர் தம்பி இளமாறன், அவர்தான் என்னை வந்து இந்த நிகழ்வுக்கு நீங்க வரணும் அப்படி என்று என்னை அழைத்தார். தம்பி இளமாறன் அவர்களே, அன்பிற்கினிய நிகழ்வினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயாமாறன் அவர்களே, மற்றும் ஷர்மிளா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மை டியர் ஆடியன்ஸ், எல்லாவற்றுக்கும் மேலாக டுடேஸ் ஹீரோயின், அவர் என்ன சொல்றது, நமக்கு வந்து ஒரு மாடல், ஒரு நல்ல ஒரு மாரலை சொல்லி as a தமிழ் ஸ்காலர் டாக்டர் ஜோயி ஷெரினியன் அவர்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு, அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். I'm so thank you to you all, one and all, for gathering here. Yes ma'am, it's a great privilege to me to congratulate you, to honor you, to greet you, to wish you in this great என்ன சொல்றதுன்னே தெரியல. I'm so happy to see you. இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய தந்த நம்முடைய திணை அமெரிக்கா கலாட்டா நெட்டிசன்ஸ் இணைந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். அதாவது நம்ம வந்து ஆய்வு, ரிசர்ச் இஸ் நாட் அ சிம்பிள் வே, இட்ஸ் நாட் அ ஈஸி வே. இட்ஸ் so many hurdles will be there, so many disturbances, so many difficulties we have to face in the way of the research. But we are doing our research in our country, in our Tamil Nadu, in our city. So we are going in a easy way. But at the same time, we are facing so many problems in the research. Sometimes we are not able to collect the data also. But our madam, our respected honorable ma'am Zoe Sherinian is in USA. So it's a miracle. It's a literal miracle. It's a miracle. என்னால இதை வந்து திங்க் பண்ணி கூட பாக்குறதுக்கு எனக்கு முடியல. How it is possible to come to India, to Tamil Nadu, Madurai University, Lady Dock College, the surroundings of Madurai. She collected so many data about the Parai, about the Dalit people. It's a ஒரு மிகச்சிறந்த ஒரு அச்சீவ்மெண்ட். முதல்ல அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக hats off you ma'am, hats off you. I'm so proud of you. Really I'm so proud of you. ஏன்னா நம்மனால முடிக்க முடியாத சில செயல்களை மற்றவர்கள் முடிக்கின்ற பொழுது உண்மையாகவே நான் அவர்களை பாதம் தொட்டு வணங்குவேன். எனக்கு அதுல ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன். அவர்களை நான் வணங்குவது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர், சாதனை பெண்மணி, கிரேட் அச்சீவர். அந்த அச்சீவ்மெண்ட் இஸ் நாட் ஆர்டினரி திங்ஸ். பறை அப்படின்னா, இந்த பறை பத்தி நான் சொல்றதை விட அவங்க சொல்லும் போது இன்னும் அது வெரி வெரி எஃபெக்டிவா இருக்கும்.
the endless efforts she put for her research. அவங்களை பத்தி இளமாறன் தம்பி, அன்பிற்கினிய அருமை தம்பி இளமாறன் அவர்கள் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரியல் ஐ ஒண்டர்ட். என்னால அது அத ஒரு பிரமிப்போடு தான் நான் அதை கேட்டேன். அப்படிப்பட்ட ஒரு இசை கருவி, அதுதான் அந்த இசை கருவி பறை. இட்ஸ் a common noun of the musical instrument. It's a common noun. பறை, தப்பு, இந்த மிருதங்கம், அது மாதிரி இந்த உரிமை மேளம், கொட்டு அப்படின்னு சொல்லி சவுத் சைட சொல்லுவாங்க. they used to tell the name கொட்டு, டவில் என்று சொல்வது வழக்கம். ஆனா இந்த முரசு, முழவு, தப்பு, உரிமை மேளம், டவில், உடுக்கு, சின்ன இந்த என்ன we can see Lord Shiva's hands one small musical instruments that is called as udukku. இவை எல்லாமே the common name is பறை. ஆனா இந்த சைஸ், இந்த உருவத்திலையும் அமைப்புலையும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளால் அது ஒவ்வொரு பெயரில் வழங்கப்படுகிறது. ஆக ஒரு காலத்திலே பறைதல் என்று சொன்னால் பறை மீன்ஸ் டெல், பேசு, ஸ்பீக், அதான் பறை. ஸ்டில் இன் கேரளா the Keralites used to tell the word for speaking பறை, பறைங்க. எந்த பறையோ பறை, இட்ஸ் a beautiful Tamil word. so இந்த பறை என்ற சொல்தான் சொல்லி 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 விளங்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலுக்கு அது பெயராக மாறியது. ஆக இந்த பறை என்பது இட்ஸ் நாட் ஆர்டினரி இன்ஸ்ட்ருமெண்ட். அது அதனுடைய சைஸ வச்சு மிகப்பெரிய பறை அது முரசு, முழவு, மிகச்சிறியது தப்பு. சார், இந்த மாதிரி பல பெயர்களில் வழங்கப்பட்டாலும் இந்த பறையை அடித்து, பறையை இசைத்து செய்திகளை உலகுக்கு சொன்னவர்கள் the very ancient Tamil peoples. They are the one and only ancient Tamil peoples, those who use the parai to announce some news, to announce the message from the kings, from the landlords, from the higher officials. They are able to speak in a very, very louder. They are able to speak louder and they announce the news to the people. அப்ப அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவதற்கு, சொல்வதற்கு, அந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்த அளவிற்கு அவர்கள் குவாலிபிகேஷன் உடையவங்களாக இருக்கணும், தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் என்ன ஒரு வருத்தமான ஒரு செய்தி, காலப்போக்கில் இந்த பறை என்பது சாவுக்கு மட்டுமே அடிக்கக்கூடிய ஒரு மேளமாக மாறிவிட்டது. இல்லை, இந்த ஹியூமன் லைஃப், நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அந்த காலத்துல from the birth to the death, in all moments our people used the பறை. ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பறை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒன் வே ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட், குழந்தை பிறந்ததற்கு. பிறகு ஒரு திருமணம் என்று சொன்னால் அதற்கு ஒரு வகையான பறை, மன்னனுடைய செய்திகளை சொல்வதற்கு ஒரு வகையான பறை, ஒரு துக்கம், சோகம் என்று சொன்னால் அதற்கு ஒரு வகையான பறை, ஆற்றிலே வெள்ளம் வந்து விட்டது தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு ஒரு பறை, மன்னன் படையெடுத்து வருகிறான், மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும், they have to rescue their lives என்று சொல்வதற்கு they used to one type of பறை. ஆக இந்த ஹியூமனுடைய மனித வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை இருந்த பறை இன்றைக்கு ஒரு சில மக்களால் மட்டுமே வாசிக்கப்படும். What is the reason of that? என்று சொல்ல, economic world, in the economic problem, some people will be converted as poor, some people will be rich in the economical world. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஏழை மக்கள் அந்த பணக்காரங்க கிட்ட போய், ரிச் பீப்புள் கிட்ட போய் they have to work. அப்படி ஒர்க் பண்ணும்போது அந்த தாளங்களை, அந்த தப்பட்டை, தப்பு, பறை இவைகளை எடுத்துக்கொண்டு போய் இசைப்பது வழக்கம். அப்படி அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். பணக்காரன் உயர்ந்தவனாகிவிட்டான்,
ஏழை புவர் பீப்புள் அவங்க தாழ்ந்தவர்களா ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் வாசித்த அந்த கருவிதான் பறை. இப்படிப்பட்ட பறை இன்றைக்கு மீண்டும் அது ஒரு ரிஃபார்ம் ஆகி கொண்டு வருகிறது, அது முன்னேறி கொண்டு வருகிறது. மக்கள், குறிப்பாக தமிழ் பீப்புள், தமிழியன்ஸ், they are very enthusiastic to express their feelings in the பறை மியூசிக். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்றைக்கு, நிகழ்வுகள் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. Now also our CM, our Chief Minister of Tamil Nadu, he is in Dubai. In Dubai, the Tamil people, they gave one very big welcome party to our honorable CM. அவங்க அந்த இடத்துல அவங்க என்ன கலை நிகழ்ச்சிகளை தருகிறார்கள் சொன்னார். முதலில் அவர்கள் வழங்கியது பறையாட்டம் தான். அந்த பறையாட்டத்தை முதலில் வழங்கி என்ன, they are giving the warm welcome to our honorable CM. ஆக இன்றைக்கு உலகம் முழுவதும் பறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு மிக 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 உதவியாக இருப்பது அவர் டியர் மேம் ஜோயி அவர்களுடைய research only spreading our Tamilians customs and habits, our fame to the entire world. So I'm so happy to honor ma'am. You're our representatives. We are Tamilians representative. We are our music's representative. Yes, that's why God will help you. God bless you, you and your beautiful family. Your research will be spread in all over world. We are waiting to see you face to face in Chennai, Tamil Nadu, or in USA. Thank you so much, ma'am. Really, I'm so happy to greet you, ma'am. To greet my dear Thambi Ilamaran, my dear Jayamaran, and my dear Prabhu. Pepin, my dear Pepin, you are so beautiful to see. Really awesome. Yeah, very cute. All of you are very cute. The தமிழுக்கு வந்துட்டாலே உள்ள வந்துட்டாலே அந்த பியூட்டி வந்துரும் நினைக்கிறேன். Why? What's the reason for that? Tamil is a beautiful language. அது நம்முடைய மதர் டங் நம்முடைய தாய்மொழின்றதுக்காக நான் சொல்லல. தமிழ் மீன்ஸ் யூத், தமிழ் மீன்ஸ் ஸ்வீட், தமிழ் மீன்ஸ் யங், தமிழ் மீன்ஸ் பியூட்டிஃபுல், தமிழ் மீன்ஸ் ஹனி, தமிழ் மீன்ஸ் endless beauty. So தமிழர்களை மட்டுமல்ல, நம்முடைய தமிழை உயிராக நினைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய அருமை மேம் ஜோயி அவர்கள் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. சோ பியூட்டிஃபுல் சீஸ். தேங்க் யூ சோ மச் மேம், தேங்க் யூ சோ மச். உங்களுடைய இந்த ரிசர்ச், இந்த தீசிஸ் உலகின் பல நாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம், நாங்க படிக்கணும்னு ஆசையா இருக்கிறோம். தேங்க் யூ சோ மச் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவன் மீ மை டியர் தம்பி இளமாறன் அண்ட் மை டியர் லவபிள் பீப்புள். தேங்க் யூ சோ மச். எல்லோருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. இந்த பறையை நான் மட்டும் இல்ல, இந்த பறை இன்று நேற்று அத நம்ம மேம் சொல்லுவாங்க, இது எத்தனை காலத்திற்கு முந்தியது. தமிழ் இலக்கியங்களிலே பறையை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். 5 வகையான நில பாகுபாடுகள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு பறை இருந்திருக்கிறது. அந்த பறைதான் முதல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆதி இசை கருவி என்று சொன்னால், த வெரி 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 ஏன்ஷியன்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொன்னால் அது பறைதான். ஏனென்று சொன்னால் இலக்கியத்திலே குறிஞ்சி பறை, முல்லை பறை, பாலை பறை, மருதப்பறை, நெய்தல் பறை என்று 5 வகையான பறைகள் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தீட்டை பறை, தொண்டகப்பறை, தொண்டக சிறுபறை, அரிபறை, மன்றல் பறை. மன்றல் என்று சொன்னால் திருமணம், திருமணத்திற்காகவே பறை அடித்திருக்கிறார்கள். திருமணத்தின் போது இப்பெல்லாம் நம்ம நாதஸ்வரம் கெட்டிமலம் சொல்ற நாதஸ்வரம் ஊதுறோம், இல்லை. அந்த காலத்திலே பறை முழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்றல் பறை, மென்பறை, இன்னிசை பறை, பொருணர் பறை, ஆடுகளப்பறை என்று பறைகள், பலவிதமான நிகழ்வுகள் பறை ஒலிக்கப்பட்டிருக்கிறது, வாசிக்கப்பட்டிருக்கிறது, இசைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பறையை தம்முடைய ரிசர்ச்சாக எடுத்துக்கொண்டு, தம்முடைய கான்செப்டாக எடுத்துக்கொண்டு, அதிலே முழுமுச்சாக அதை ஆய்வு செய்து, அந்த ஆய்வினை இன்று வழங்கி இருக்கிற நம்முடைய அருமை மேம்
டியர் ஜோயி அவர்களை மீண்டும் மீண்டும் நான் மனதார வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அழகான மக்கள், அழகான மொழி, அழகான இசை, அழகான பறை. யா அம்மா மிகச் சிறப்பாக நீங்கள் எங்களை எல்லாம் அழகு அழகு என்று சொன்னீர்கள். உங்கள் தமிழ் அழகுக்கு முன் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம். எவ்வளவு அருமையாக நீங்க பேசுனீங்க. பறையின் சொல்லுங்க. பறையின் முழு பொருளையும் நீங்க கொடுத்தீங்க. எப்படி இந்த அருமையான இசை, எப்படி இருந்த இசை, எங்கெங்கெல்லாம் எப்படிப்பட்ட மங்கள நிகழ்வுகளில் வாசிக்கப்பட்ட இந்த இசை எப்படி இப்படி மாறி போனது, அதையும் நீங்க சொன்னீங்க. முக்கியமா இந்த நிகழ்வுக்கு ஒரு முன்னோட்டம் போலவே உங்களுடைய வாழ்த்துறை அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ரசித்து கேட்டோம். உள்ளூரிலிருந்து ஆய்வு செய்வதற்கே நமக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்கு. அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்து மொழி, மக்கள், தட்பவெப்பம், உடை, உணவு எல்லாம் முற்றிலும் மாறிய நிலையில் அத்தனையும் சகித்து கொண்டு ஒரு 4 வருஷம் அமெரிக்காவுக்கு வந்துட்டாலே திரும்பி போகும்போது வீட்டுல ஏசி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க ஒரு கிராமத்தில் போய் அந்த மக்களோடு மக்களாக கலந்து அந்த கலையை கத்துக்கிறது, அந்த ஆய்வை செய்யறது ஒரு சாதாரண காரியமே இல்ல அப்படிங்கிறத நாங்கள் எல்லோரும் உணரும்படி நீங்க மிக அருமையாக எடுத்து சொன்னீங்கம்மா. பேராசிரியர் மணிமேகலை அம்மா அவர்களுக்கு, அவர்களுடைய தித்திப்பான தமிழுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வந்து வாழ்த்தியதற்கு நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.